வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மண்டையெல்லாம் நல்லா இருக்கா? அப்படியே கமாண்ட் பாக்ஸில் கதறி தள்ளிட்டீங்களே, இதெல்லாம் உனக்கு தேவையா? இந்த வயசுல இந்த ஹேர் ஸ்டைல் தேவையா அப்படின்னு அப்படியே சொல்றீங்க? 50 வயசாகி போயிடுச்சு, என்ன செய்ய சொல்றீங்க? 40-50 வயசு தொடுதுல. நம்மளாம் அப்படி கட்டக்கூடாது. 80 வயசு ஆனால் என்ன, அவங்கவுங்க மனசுக்கு தோணுன ஹேர் ஸ்டைலை பண்ணலாம். என்ன பார்க்குறதுக்கு ஒத்து போகணும். ஒத்து போகலைன்னா கொஞ்சம் விகாரமாக இருந்தால் இது தேவையாக்கும் அப்படின்னு தோணும். அப்படி தோணிச்சோ கோணம் வச்சு எடுத்தது ஒன்றும் இல்லைங்க. நேர் உச்சி தான் நான் எப்போதுமே எடுப்பேன். அந்த சொன்ன இல்லை இங்கனக்குள்ளே ஒரு நிமிஷம் இருக்கு. சின்ன பிள்ளைய கையில் கொடுக்குறது கேமராவை என்ன தேதும் பூசி விட்டுருக்கு, மின் கேமராவை. அது என்னடா என்ன மங்களா தெரிஞ்சுச்சு, அதனாலதான் அப்படிங்கிற ஒரு நரமுடிய ட்ரிம்மரை வச்சு எடுக்க போகிறேன். அப்படியே சரைச்சி விட்டு அதனால மொட்டையை தெரியுதுன்றதுக்காக கோணம் வச்சு எடுத்தேன். அப்புறம் ஊர் தேசத்துக்கு போனோம்னு வச்சுக்கங்களேன், இப்படி நேர் வழி எடுத்துகிட்டு போனால் இந்த இப்படி முடி ஊற இப்படியே பஸ்ஸில் இப்படி நட்டுக்கிட்டு வந்துடும். அது அப்படியே பேய் கடு மாதிரி இருக்கும். கோணம் வச்சு எடுத்துச்சிங்கன்னா அப்படியே இருக்கும், அச்சலையாமல் இருக்கும். என்னன்னு தெரியாது, அதுக்காகத்தான் போடுறது. சரி விடுங்க, பார்க்குறதுக்கு நல்லா தெரியல இருக்காது. அம்பட்டு மக்கள்லாம் இல்லை, சொல்கிறீங்க. எப்படி சொல்லணும் தெரியுமா? மனசு சங்கட்டப்படாமல் சொல்லணும். எப்படி பணமதி இது நல்லா இல்லையத்தா, இந்த கார் ஸ்டைலு நல்லா நேர் வீடு இருந்து அதை விட்டு இது உனக்கு தேவையாக்கும், இந்த சேலை தேவையா அப்படின்லாம் கமாண்ட் பண்ணியிருக்காத்தா. என் புருஷன் மாதிரியே சொல்லியிருக்காத்தா. அது நம்மளுக்கு ஒத்து போகலன்னு அப்படி சொல்கிறது. அதை நீங்கள் நல்லா சொல்லலாம். என்ன நான் சொல்கிறது? சரி, அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறதுக்கு, நான் பேச போகிறதுக்கு முன்னாடி லைக்கு என்னது ஐயோ மறந்து போச்சே, ஸ்கிப்பா என்னமோ சொன்னாலே புய்ப்பா சப்ஸ்கிரைப் இல்லடி, இன்னொன்று என்ன கிரைப்பா என்னமோ. ஐயோ அந்த நேற்று அந்த அக்கா வீடியோவை பார்த்தேன், அதில் சொன்னாங்க சைப்பா கைப்பா ஹைப்பு அதை தொட்டு விடுங்க, அதை தொட்டு விட்ருங்க. அதை தொட்டு விட்டா ஷேர் பண்ணிடுமா ஒரு அக்கா. கைப்பை தொட்டுட்டு, ஆமாக்கா கைப்பை தொட்டு ஷேர் ஆயிடுச்சுக்கா, இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுதுக்கா அப்படின்னு. அப்படி ஷேர் பண்ணி விடுங்க அத்தாக்களா. சரி வாங்க, இன்னைக்கு என்னண்டா அக்கா தங்கச்சிகளுக்குள்ள நிறைய பேர் வந்துருக்காங்க கமெண்ட் பாக்ஸில். ஏக்கா எங்கள் அக்காலாம் ஒரு மாதிரியா இருக்காளே, என் தங்கச்சிலாம் ஒரு மாதிரியா இருக்கா, எல்லாத்தையும் பிடிக்கிட்டு ஒன்றும் செய்யலைன்றா அப்படின்னு ஒருத்தரும் புலம்பி கிடந்தீங்க. நீங்கள் எனக்கு அக்காவாக இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு தூரத்தில் வீடியோவில் பேசவும் அக்கா நல்லா பேசுது, நம்மளுக்கு அக்காவாக இருந்தான்னு யோசிக்கிறீங்க. அப்படித்தானே? இங்கே வருங்க, எம்பிட்டு பாசம் கட்டி பேசுகிறனோ அம்பிட்டு கோபமும் வரும் பார்த்துக்குங்க. அந்த கோபத்தை என் தங்கச்சி அப்படி தாங்கிக்கிடுவா, தாயை போல தாங்கிக்கிடுவா. இன்னைக்கு பாருங்க, நம்ம வெத்த பிள்ளைய உடம்பு வெயிட்டு போடுவோங்க, சட்டை ஏனா தானாட்டு எகத்தளமாக போய்கிட்டு இருக்கு. பூராத்தையும் பிரித்து விட்டு ஒத்த தையலில் இருக்கேன். இன்னும் அது இதை விட குண்டானேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒத்த தையலையும் பிரிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்க வேண்டியது. என்னத்தை சொல்கிறேன், ஒழுங்காகவே சாப்பிட்றதுல இருந்தாலும் குண்டாகிட்டு போகிற என்னன்னு தெரியல. எங்கள் அம்மா நான் ஒல்லியான்னு சொன்னால் அது என்ன தெரியுமா செய்யணும், எங்கள் அம்மா அடியே ஊருக்காட்டுக்கு வரையில் இந்த வடையை சுட்டுவிட்டு வேலையை வெட்டியும் பார்த்துக்கிட்டு கிறங்கி போய் கிடக்கா, வீடு கட்டிட்டு காசு கப்பு இல்லாமல் ஒன்றும் வாங்கி திங்காம அப்படின்னு ஊராத்தி பேசிடுவா. நல்லா வெயிட் போட்டு இருந்தாத்தே பொம்பளை இருந்தாத்தே பெருமையா எங்கள் அம்மா சொல்லும். ஊருக்கு போயில இந்த வத்தியா சாமி நல்லா இருக்கலத்தா திண்டுட்டு பகசியா அப்படின்னு. அடியெல்லாம் சவுண்டை குறைங்கடி, பகசியா இருக்கா, அதனாலதான் இப்படி துமுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைப்பாங்களாம். அதனால பகசிக்காவது நல்லா சாப்பிடு, அப்படிலாம் சொல்லாத, உடம்புலாம் குறைக்கக்கூடாது அப்படின்னு கிடக்கும் எங்கம்மா. இப்படி நம்மளுக்கு ஏறிக்கிட்டு போகும். என்ன சொன்னேன், தங்கச்சிய நல்லா அக்காவாக இருக்கேன், வீடியோவில் நல்லா பேசுகிறேன், அதனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது. கோபம் வரும். வெத்த பிள்ளை, நம்ம வெத்த பிள்ளை அதுவே கண்டிச்சா இப்போல்லாம் என் நாட்டில் ஏற்றுக்கிட்டுதுல்ல. என்ன நீ என்ன சொல்கிறதுன்ட்டு கொஞ்சம் துளிர் கிடச்சி கொஞ்சம் வளர்ந்துருச்சுக்கண்டா. ஆனால் என் தங்கச்சி நான் சொல்லு வார்த்தையே தட்ட மாட்டா, நான் கிழிச்ச ஓட்ட தட்ட மாட்டா. அப்படி ஒரு தங்கச்சி. என்ன சும்மா சொல்லக்கூடாது, பெருமைக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையிலேயே நான் கிழிச்ச ஓட்ட தாண்ட மாட்டா. பெத்த தாய் எங்கள் அம்மா கூட அதட்டி பேசாது. நான் ஓங்கி பலார்னு அரைஞ்சாலும் வாங்கிட்டு கம்முட்டு கீழே கவுந்துக்குருவான். இன்னைக்கு அவள் புருஷனுக்கு கூட சொல்லுபடி கேட்க மாட்டான். ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்குண்டா மதனி வாங்க மதனி உங்கள் தங்கச்சி பண்ணுற அநியாயத்தை கேளுங்கன்னு போன அடிப்பேன். அப்புறம் போய் சத்தம் போட்டு வருவேன். அப்படி பயப்படுவா என் தங்கச்சி எனக்கு. அப்படி தங்கச்சி நல்ல பாசக்காரி. என்ன அதிகமாக ரொம்ப போக்குவரத்தாக இருக்க மாட்டேன். என்ன அதுகளை பிழைக்கணும், அதாவது பிழைக்கிற பிழப்புகளை பார்க்கட்டும்ட்டு நான் பாட்டுக்கு இங்கே இருந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு செஞ்சனா வச்சேன்டா ஒரு ஆசையாக நம்ம தங்கச்சிக்கிட்டு நானாக கொடுத்து விடுவேன் இங்கேருந்து. அவ்வளவுதான். அதை தவிர மற்றபடி எந்த ஒரு கச்சடாவும் வச்சுக்கிற மாட்டேன். அவங்க வாட்டுக்கு அவங்க வாழட்டும், நம்ம வாட்டுக்கு நம்ம வாழுவோம். லாபம் நஷ்டம் ஏதாச்சும் சொல்லி போன அடிச்சாண்டா யாராக இருந்தாலும் சரி, புருஷன் போன அடித்தாலும் சரி, இவ போன அடித்தாலும் சரி, போய் என்னன்னு பேசி வச்சுட்டு வந்துடுவேன். ஆமாம்.
கருத்தோடு பிழைக்கணும். நாட்டில் வந்து எப்படி சாமிநாத மக்கள் எப்படி பிழைச்சி எப்படி வராளுன்னு பார்ப்போம்னு ஊரில் பேசிக்கிட்டு தருவாங்க. நம்ம இப்படி சீரழிச்சு போய் இப்படின்ட்டு ஒரு சண்டை விட்டு புருஷனோட இப்படின்ட்டு மனச்சடவாயி இப்படி அம்மா விட்டு போனோம்ட்டு ஆத்தாடி வந்துட்டாளுங்க இருந்தால் அப்படித்தேன் அப்படின்ட்டு பேசிடுவா. நாட்டில் ஊருக்காகவாது ஒத்து போய் வாழணும் தேண்டு தங்கச்சிக்கு அறிவுரை சொல்லுவேன். தங்கச்சியும் அப்படி கேட்டுக்கிடுவாங்க. தங்கச்சி பாதக்காதேன், நான் வெளிக்காட்டுறேன், அவன் வெளிக்காட்ட மாட்டான் அப்படித்தேன். மற்றபடி நல்ல மனுஷனேன். என் தங்கச்சியும் குறை சொல்கிறதுக்கு இல்லைங்க, குறையெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லியிருந்தீங்களே வராக்கலாம், நீங்கள் முத்தம் கொடுக்குறியா, உங்கள் தங்கச்சி முத்தம் கொடுக்குதுல, அவங்களோட தங்கச்சிக்கு கொஞ்சம் பாசம் கம்மிண்டு. அவள் வெளிக்காட்டிக்கிற மாட்டேன். ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்கல்ல, ஒருத்தர் என்னை மாதிரி படபடான்னு மனசில் எதுவும் இல்லாமல் வஞ்சகம் இல்லாமல் பேசிடுவாங்க. ஒருத்தர் மனசுக்குள்ளே அப்படியே வஞ்சகமாக வச்சு அப்படியே வெளியில் சொல்ல மாட்டாங்க. கஷ்ட நஷ்டத்தை கூட சொல்ல மாட்டாங்க. புருஷன் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பேன், மாமியார் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் பெற்ற தாய் தேப்பட்ட கூட சொல்லி அழுக மாட்டாங்க. எதுக்கு நம்ம அம்மா அம்மாட்ட போய் சொல்ல முடியாது, நம்ம அம்மா சங்கட்டப்படும். எதுக்கு லாபமோ நஷ்டமோ நம்ம கஷ்டத்தை நம்மளோட வச்சுக்கிறோம்னு வாழ்கிற இது இருக்குங்க. ஒரு விலையே தைரியமாக பேசி புருஷனோட தறிமல் கட்டி தைரியமாக பேசி ஆத்தா வீட்டில் உன்னோட வாழாட்டாலும் பரவாயில்ல, நான் ஆத்தா வீட்டில் இருந்துக்கிறடான்னு போய் இருக்கிற வழியில் இருக்குங்க. ஒரு விலையே புருஷனை சமாளித்து வாழ்கிறவங்களும் இருப்பாங்க. அப்படி பல வாக்கில் பல பேர் இருப்பாங்க. அப்புறம் பேருலாம் சொல்ல விரும்பலை. கணவன் மனைவிக்குள்ளக்கா ஏங்க நான் வந்து இந்த ரொம்ப டீப்பான விஷயங்கள்லாம் பேச மாட்டேன். ஏண்டுகளுங்க, அந்தரங்கமான விஷயங்களை பேசுகிறது அசிங்கமான ஒரு செயல்னு நான் நினைப்பேன். ஏன்னா அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது, வரமுறையை தாண்டி போகக்கூடாது. ஆனால் வந்து பாருங்கள், இதில் தாய் குழந்தை தான் அதிகமாக பார்க்குறீங்க. ஆம்பளைங்க ரொம்ப பார்க்குறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. பார்த்தவங்களும் கமாண்டு பண்ணலை. ஆம்பளைங்க கமாண்டு பண்ணி இது கம்மி தான். ஒரு 10 பேர் இருக்காண்டா 100 பேருக்கு மேலே நீங்கள் தான் கமாண்டு பண்ணுறீங்க. நம்மளுக்குள்ளே நம்ம பேசிக்கிறது மாதிரி நினச்சிக்கோங்க. தப்பு தவறாக எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. என்ன இப்போ இப்படிலாம் பேசிக்கிட்டு தர்றான்னு மட்டும் நினச்சிக்கிறாதீங்க. என்னங்க, இந்த நம்மளுக்குள்ளே ஒரு பொம்பளை பேசிக்கிறோம்ல, அது மாதிரி நினச்சிக்கோங்க. எதுக்கு இது தப்பு தவறாக நினைக்காதீங்க. சொல்கிறதுக்கு சங்கட்டமாத்தியாக இருக்குது, இருந்தாலும் அவங்களுக்கு மாதிரி இன்னும் 4 பொம்பளைகளுக்கு இது சடவு, இந்த மாதிரி சடவுகள் இருந்துச்சுன்னா அவங்க மனசுக்குள்ளே வெளியில் சொல்ல முடியாமல் ஒரு பொம்பளைகிட்ட சொல்லி இதை போய் எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாண்டா அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு கருத்தாக இருக்கும்ல. என்ன, ஆமாம், அதுக்கு தான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் தெரிஞ்சவங்க அக்கா இல்லை தங்கச்சி தான் வேணும். எனக்கு கொஞ்சம் வயசு பிள்ளை தான், கட்டி கொடுத்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. என்னண்டா பார்த்துக்கங்க, ஃபோனில் ரொம்ப அடிக்ட் ஆன மாதிரி இருக்கானா ஃபோனில் புருஷன். அவள் சொல்லி அந்த பிள்ளை வந்து, ஏக்கா நீங்கள் விவரமாக சொல்லுங்க, ஏத்த உனக்கு சொன்னால் அறிவிரியா அப்படியே ஃபோனில் நான் மக்கள்கிட்டையும் சொல்லட்டுமா அப்படின்றதுக்கு அந்த பிள்ளை சொல்லிச்சு. நல்லபடியாக சொல்லுங்கக்கா, என்னை மாதிரி பொம்பளை பிள்ளைய வந்து சொல்ல முடியாமல் தாயிட்ட சொல்லுவோமா, புரிச்சுட்டு சொல்லுவோமா, அப்பாட்ட சொல்ல முடியாது, யார்ட்டையும் சொல்ல முடியாமல் சங்கடப்படுறவங்க இருக்காங்க, நீங்கள் சொல்லுங்க, நான் பேர் சொல்லாமல் சொல்லுங்க அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிச்சு. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 7-8 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேம்மா. எத்தனை மாதம்னு கணக்கா தெரியல. ஃபோனுதான் பார்க்குறானா பார்த்துக்கோங்க. ஃபோனை பார்த்துக்கிட்டே விளையாடிக்கிட்டு பொண்டாட்டின்ட்டு சந்தோஷமாக பேசுகிறாலையும் வைக்கிறாலையும் சோறு போட்டு வச்சா சோறு ஃபோனை பார்த்துக்கிட்டே தான் சோறை திங்கிறதான், வேலையை விட்டு வர்றதான் ஃபோனை பார்த்துக்கிட்டே தான் சோத்தை திங்கிறதான், ஃபோனை பார்த்துக்கிட்டே கையை கழுவுறதான், ஃபோனை பார்த்துக்கிட்டே படுத்துடுறான். இவன் ஒரு புருஷன்னு ஒரு ஆசை நினைப்பாக இல்லைங்க. எந்த பொம்பளைக்கு தோணுமில்ல. இப்போத்தான் கல்யாணம் முடிச்சிருக்கு. வேற கல்யாணம் முடிச்சவே வந்து ஒரு 4 நாளைக்கு நல்லா குஜாலாக இருந்துட்டு அப்புறம் 5 நேரத்துக்கு தட்டை கழிவு போட்டது மாதிரி போட்டுவிட்டு நம்ம வாட்டுக்கு போனேன்னு ஓட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி? பொண்டாட்டி வில்லேன்னு எதுக்கு கெட்டி வைக்கிறாங்க? அதுக்கு பயவில்லையில காவல் பயவிலி அப்படியே இலவட்டமாகவே இருக்க வேண்டியதானே. இந்த போனையே கட்டிக்கிட்டே கட்டி பிடிச்சிக்கிட்டே தூக்கிக்கிட்டு கிடக்க வேண்டியதானே. கல்யாணத்தை எதுக்கு முடிக்குது வைக்கிய? கல்யாணத்தை முடிச்சுட்டு அவள் வாட்டுக்கு இருந்தால் நானா வழியே வைக்க போய் புருஷேண்டு எனக்கு புருஷன் மேலே ஆசை வருதுன்னு நானா வழியே வைக்க போக முடியும்? இப்படி பண்ணுறேக்கா, வெளியில் சொல்லவும் முடியல, ஒன்றும் முடியல, அழுதாவா அடியலை. இதுக்கு அழுகிற நாட்டு நடப்பில் எப்படியோ பொம்பளையே என்னென்னன்றது. நம்ம புருஷன்ட்ட நம்ம போய் பாசமாக பேசுறதுக்கு என்ன அசிங்கமா? அம்மா புருஷன்ட்ட போய் நம்ம போய் நம்மளா போய் வழியை பேசினா அசிங்கம். நம்மளா போய் வழியை போய் நம்ம புருஷன்ட்ட பாசமாக கொஞ்சினாவோ அல்லது ஏதோ ரொமான்டிக்காக பேசுனா, ரொமான்டிக்காக போய் நம்ம புருஷன்ட்ட நடந்துக்கிட்டா அது அசிங்கம்னு நினைக்கிறது தப்பு. தாலி கட்டி என்னைக்கு அவங்களுக்கு நம்ம ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி ஆகிட்டோமோ அதே மாதிரி அவங்க நம்மளுக்கு தாலியை கட்டிட்டாங்கன்னா அவங்க நம்மளுக்கு ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியை நம்மளுக்கு எப்போ யூஸ் ஆகுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கிறலாம். தப்பாக எடுத்துக்கிறாதே அப்படின்ட்டு அந்த பிள்ளைகிட்ட இங்கே வா, நீ அவன் வந்து ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்க, நீ அவன் ஃபோன் நோண்டுறியா, நம்ம போய் வழியை போய் பேசக்கூடாது, வழியை போய் அவன் பக்கத்தில் படுக்கக்கூடாது, அவனாக பார்த்து நம்மளை பொண்டாட்டின்னு பாசமாக இது பண்ணணும், இல்லாட்டா நம்மளுக்கு அசிங்கம் அப்படின்னு நினைக்காதே. நம்ம புருஷன் நம்ம புருஷன் போய் நீ வழியை போய் பேசுனா ஆத்தாடி வழியே வரல இவெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஆம்பளை தான் அவனுக்கும் மனசுக்குள்ளே ஆத்தாடி நம்ம பொண்டாட்டி நம்மளா வழியை வந்து எதுக்கு பேசுகிறா எதுக்கு சிரிக்கிறா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு
குடும்பம் நடத்துவேன். என்னத்தையே ஒரு அடிக்ட் மாதிரி ஒரு ஃபோனில் இருக்கிறவனை மாற்றுறதுன்னா அப்படித்தான் மாற்றணும். நீ ஆத்தா அப்படி சொன்னாலும் ஆத்தாப்பா என்ன செய்ய போகிறாங்க? அவங்ககிட்ட போய் பட்டவா முடியும் மறுக்கும் உங்கள் புருஷன்ட்டு போய் என்ன என் மாட்ட சந்தோஷமாக இருக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்டால் அசிங்கந்தேன். அது இன்னும் தான் கோவத்தை உண்டாக்கும். ஏன்டி நம்ம சவத்துக்குள்ளே 4 சவத்துக்குள்ளே நடக்கிறத அதை போய் உங்கள் ஆத்தா அப்படி சொல்லியிருக்கியே அப்படின்னு சண்டை தான் நடக்கும். அவங்க ஆத்தா அப்படி சொன்னால் கூட 4 சவத்துக்குள்ள நடக்க சொல்லி பிடிச்சின்றியே, நீங்கள் ஊர் உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லாதியே. அவள் யார் எவருன்னு அந்த பையனுக்கெல்லாம் தெரியாது என்னையெல்லாம். அதனால நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுறாதீங்க. அப்படிலாம் ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உண்டாக்குறது மாதிரியோ அல்லது ஒரு நம்ம பேசுறதுனால ஒரு சண்டை உண்டாகிற மாதிரியோ இருந்தாலும் இது பண்ண மாட்டேன். சண்டை உண்டாகிற மாதிரி என்கிட்ட கேட்குற மாதிரி இருந்தால் என்கிட்ட நாயம் தரப்பு இருந்துச்சுன்னா கரெக்டாக பேசிவிட்டு இருந்தேன். நீ பேசின பற்றியில இது இந்த இறந்த வீட்டில் பானைக்கு சட்டிக்கு அடி விட்டு கிடந்தாங்க. அவங்களாம் என்கிட்ட வந்து பேசுவாங்களாக்கா. பேசினாண்டா அவ்வளவுதான். நான் அங்கே ஏன் பேசாமல் வந்தேன்னு கேளுங்க. அவங்க வீட்டு பிரச்சனை, அவங்க வீட்டு பிரச்சனைக்குள்ளே போய் நம்ம மூக்கு நடக்க முடியாது. இது ஏன் வீட்டு பிரச்சனை. என் ஃபோனில் யாருன்னு சொல்லாமல் சொல்லியிருக்கேன். யார் பேரையாவது அங்கே எடுத்துருக்கனா கொண்டு விட்டேன் அப்படின்னு பேசி விட்டுருவேன். அதுக்கு பயந்துக்கிட்டு அவங்க வரமாட்டாங்க. நம்மளை பற்றி தெரியும் அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த பிள்ளை வரைக்கும் நான் சொல்லாமல் சொல்கிறது அந்த பயலுக்கு என்னையெல்லாம் யார் எவரெல்லாம் தெரியாது. என்ன அதுதான் அந்த பிள்ளை தான் நம்மளுக்கு பழக்கம் அப்படி சொல்லிச்சு. நான் சொல்லிட்டேன், இங்கே வா, புருஷன்ட்ட போய் நம்ம வழியை பேசுகிறத என்றைக்கும் தப்புன்னு நினைக்காது. அவன் பார்த்துக்கிட்டு போனை நோண்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தானே நீ போய் கிச்சு கட்டு, காலை கையை பிடிச்சி விடு, அப்படியே நீ ரொமான்டிக் பண்ணிடியே அப்படின்னு நான் சொன்னேன். ஏக்கா இது அசிங்கமாக இருக்காதக்கா, இது அசிங்கம் இல்லையா அப்படின்னா. என்னடி அசிங்கம்? நாட்டு நடப்பில் ஊராத்தி உருசனை இன்னொருத்தி வச்சுக்கிட்டு அவளோட குடும்பம் நடத்திக்கிட்டு நான் என்னைய போல யோக்கி இந்த உலகத்தில் இருக்காங்களா யாராவது அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. முருகன் டாலர் தெரியட்டும், அது என்ன உள்ளக்கு போய் கிடக்கு. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம புருஷன்ட்ட நம்ம உறதுக்கு என்ன ஏங்க? இதை அந்த பிள்ளைக்கு அறிவுரையாக மட்டும் சொல்லலை, நானும் அப்படித்தான் வாழுவேன். என் புருஷனை என்ன தெரியுமா, அந்த வேலை வெட்டி பார்க்குறாங்க இல்லைங்க, வேலை வெட்டி பார்க்குறவங்களுக்கு அழுத்து போயிடும், ஒரு உடம்புலாம் அசதியாக போயிடும். கொஞ்ச நேரம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணோமா, அப்படியே தூங்கணுமா அப்படின்ட்டே இருப்பாங்க. நம்மளும் ஒரு வேலை வெட்டிக்கு போயிட்டோம்னா அந்த வேலை வெட்டியில் அசந்து அழுத்து தூங்கிடுவோம். வீட்டில் இருக்கிற பொம்பளையா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம புருஷன் எப்போ வருவார், நம்மகிட்ட நல்லா பேசுவாரா, சிரிப்பாரா, விளையாடுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ உள்ள காலகட்டத்துகளில் அம்பட்டையும் ஃபோன்லேயே மூழ்கிடுதுங்க. பொம்பளை ஆம்பளை யாரோ ஒருத்தர் அடிக்ட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் அடிக்ட் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. 2 பேரும் அடிக்ட் ஆன பொம்பளைட்டா 2 பேரும் அடிக்ட் இருந்து வச்சுக்கோங்க. அவங்களும் போனோன்றதே இவங்களும் போனோன்றதே. எப்போயாவது ஹார்மோன் சுரக்கிறப்ப குடும்பம் நடத்த வேண்டியது என்ன, அப்படி வாழ்ந்துருவாங்க. அது ஒன்றும் தெரியாது. இது சின்ன பிள்ளை தானே. நான்லாம் உண்மையிலேயே தான் சொல்கிறேன், நான் வாழ்ந்த அனுபவத்தை தான் அந்த பிள்ளைக்கு சொன்னேன். உண்மையிலேயே எங்கள் வீட்டுக்காரில் வேலைக்கு போய்ட்டு வந்துட்டு ரொம்ப அசந்து தூங்கிட்டாருன்னா கையை காலை பிடிச்சி விடுவேன். கையை காலை பிடிச்சி விடுறப்ப நம்ம பொண்டாட்டி கையை காலை பிடிச்சி விடுவேன். எனக்கு கொஞ்சம் வருது என்ன இதில் இருக்குது. கையை காலை நம்ம அமைக்க விடுறப்ப அவருக்கு ஒரு சந்தோஷம். தூங்கி கிடக்கிறவர்கிட்டே நம்ம கையை கால் முதுகு இதெல்லாம் நல்லா பிடிச்சி நல்லா அமைக்க விடுறப்ப நம்ம பொண்டாட்டி நம்மளுக்காக அமைக்க விட்றோம் அப்படின்ற அந்த பாசத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் வருது நெசந்தேன். அப்போ அவங்களுக்கு தன்னாலேயே அந்த பாசம் உண்டாகும், தன்னாலேயே அந்த உணர்வுகள் மாறும். அது நம்மளா வழிய போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம புருஷன் தானே, நம்ம புருஷன் நம்மளுக்கு கிடைச்ச புருஷன், நம்ம ஆசைகளுக்கு நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு நம்மளுக்காக மனுஷ மக்கள்லாம் சேர்ந்து இந்தாண்டு எடுத்து கொடுத்த நம்ம புருஷன் நம்மளுக்கு தானே. அப்போ நம்ம அசிங்கம்னு அதை நினைக்கக்கூடாது. அப்படித்தான் நான் உண்மையிலே குடும்பம் நடத்துவேன். அதே தான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், சரிக்கா நான் இனிமேல் அப்படி பண்ணி பார்க்குறேன்னு. அப்படி பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சிச்சு இன்னைக்கு. அதையும் சொல்லாமே இருந்தேன் உங்களுக்கு. அங்கே என்ன நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டு ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சொல்லுவோம் மக்களுக்கு பூரா. ஒருத்தவளுக்கு அசிங்கமாக போயிடுச்சு, அப்படி இப்படி வஞ்சி விட்டேங்க்கா, என்னைய திட்டி விட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம புருஷன் மாதிரி இல்லை, நம்ம புருஷன் மாதிரி எல்லோரும் இருப்பாங்களா, ஒருத்தர் வேறு மாதிரி இருந்துட்டா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டேன். நான் என் தங்கச்சிக்கெல்லாம் அப்படித்தான் சொல்லுவேன் நேசமாகவே. என் தங்கச்சிக்கு நான் நல்லபடியாக சந்தோஷமாக இருந்தது கண்டு சொல்லியிருக்கா. இவளுங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லட்டும், இவனுக்கு அவள் சித்தப்பா மக்க வெறுமாக்க ஒரு குடமாக இருந்திருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்து இன்னைக்கு காலையில் ஓடிச்சு சந்தோஷமாக பேசுனா. ஏக்கா பார்வதிக்கா நீங்கள் சொன்னது ரைட்டுக்கா, நீங்கள் அப்படி மனுஷிக்கா, எனக்கு ரொம்ப உங்களை எனக்கு பிடிச்சிருக்குக்கா அப்படின்னு. அதாவது ரொம்ப பழக்க வழக்கம்லாம் இல்லை, இந்த ஃபோனில் தான் பார்த்துட்டு என்கிட்ட பேசுச்சு அந்த பிள்ளை. அப்போ சொல்லுச்சு பாவம். அது ஃபோனில் பார்த்துட்டு நம்மளை ரொம்ப பழக்க வழக்கம் இல்லாதவங்கிட்ட அந்தரகமான விஷயத்தை பேசுகிறது எப்படி பெரிய விஷயம். நான் சொல்ல ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போச்சு இல்லை, அது ஃபோன் அடிச்சு இப்போ சொல்லுச்சு எப்படி நல்லபடியாக இருந்தாக்கா சந்தோஷமா. என் புருஷனும் அப்படி சந்தோஷப்பட்டார், கையை காலெல்லாம் பிடிச்சி விடுறது. நான் ஒரு நாளும் பிடிச்சி விட மாட்டேங்க்கா, எதிர்த்து பேசுவேன். காலையில் சோறு சாப்பாடு விடுன்னு சொல்லிட்டா படக்க பேசுவேன். ஏன்டா நம்மகிட்ட நைட்டில் ஒரு சந்தோஷமாக பேசுகிறாருல வைக்கிறாருலன்ற அந்த கடுப்பில் எடுத்துக்கிட்டு எறிவேன், தூக்கி எறிவேன், இந்த எடுத்துகிட்டு போ சாப்பாடு எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டுவேன். அவரும் எடுக்கொடுக்குன்னு பேசுவார். அப்படியே இருந்துச்சுக்கா, என்ன நம்ம வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு எனக்கு அப்படியே மனக்கவலையாக இருந்துச்சு. ஆனால் பார்த்துக்கிங்க நைட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே கையை காலை பிடிச்சி விட்டு
என் புருஷனும் போன கீழே வச்சுட்டு என்னை கொஞ்சம் அப்படி சந்தோஷமாக இருந்தோம்க்கா. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் நினைப்பேன் நம்மளா போய் வழியை போய் பேசணும்டா புருஷன் தப்பாக எடுத்துருவாரோ, நம்மளை சீப்பாக மட்டமாக நினச்சிருவாரோ அப்படின்னு நினச்சிட்டாக்கா பேசலண்டு அந்த பிள்ளை போன் அடிச்சு சொல்லிச்சு. அப்புறம் இருத்தேன் நல்லபடியாக இருத்தேன் அப்படி தாட்டா இருக்கணும் சந்தோஷமா. இது தாய் தாப்ப இது போய் தாய் தாப்ப வந்து இந்த அறிவுரையை சொல்ல முடியாது. கூட பிறந்தவர் இருந்தால் சொல்லலாம். ஒரு கூட பிறந்தவர்களுக்கு அப்படியே விட கூடா இருப்பாளுங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாளுங்க. என்ன சின்ன சிறிய பிள்ளைகளுக்கு ஒன்று விவரம் தெரியாத பிள்ளைகளுக்கு இப்படித்தான் ஒரு அறிவுரையாக இருந்துச்சு. அந்த பிள்ளை வாழ்க்கையில் மேம்பட்டது மாதிரி இதில் பார்க்குறது புதுசாக கல்யாணம் முடிச்ச பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இல்லை பழைய கல்யாணம் முடிச்சவங்களாக இருந்தாலும் சரி, புருஷன் வந்து நல்லா வந்து ஒற்றுமையாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற அறிவுரையை கேட்டு அதே மாதிரி நடங்க புதுசால என்னைக்கு சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம உருசிட்ட நம்ம போய் வழியே போய் பேசுகிறதோ அப்புறம் ரொமான்ஸாக இது கொஞ்சுறதோ இதெல்லாம் நம்மளுக்கு உரிமை இருக்குது. அதில் அசிங்கமே கிடையாது. அசிங்கம் என்பது என்ன தெரியுமா? அடுத்தவன் பொண்டாட்டியை புருஷனை வச்சுக்கிறது, அடுத்தவன் புருஷனோட போகிறது, இது மட்டும்தான் அசிங்கம். ஆடம்பப்பா வெட்ட வெளியில் ஏன் புருஷன் தானேன்னு கொஞ்சுறது அப்படி நாகரிகம் இல்லாதது தான் அசிங்கம். நாகரிகமும் 4 சவத்துக்குள்ளே நம்ம புருஷனோட நடந்துக்கிறதுல எந்த அசிங்கமும் இல்லை. நான் சொல்கிறது கரெக்டு தானே? அந்த பிள்ளைக்கு அப்படி அறிவுரை சொல்லி நல்லா இருந்தபடி சொன்னவொடனே நான் நினச்சிட்டேன் மக்களுக்கு இதை சொல்லுவோம். இதில் எத்தனை பேர் இருப்பாங்க ஊர் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லா பிள்ளையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம புருஷன் தான் நம்ம வச்சுக்கிறதுல நம்ம புருஷன் நம்மளை வச்சுக்கிறது இருக்குது. அவர் நம்மள்கிட்ட வெடுக்கு பேசுகிறாச்சு இதெல்லாம் ஒரு மனுஷனாக்க இவெல்லாம் என்ன மாப்பிள்ளை ஒத்து கட்டி கொடுத்த, எனக்கு என்ன மாப்பிள்ளை ஒத்து கொடுத்தா, எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு வெடுக்குன்னு பேசி கோவப்படுறதை விட்டுவிட்டு வெளியில் சொல்ல முடியாது. இதை தாயிட்டையும் சொல்ல முடியாது, தகப்பட்டையும் சொல்ல முடியாது, மாமியாட்டையும் சொல்ல முடியாது, அக்கம் பக்கத்துலையும் சொன்னால் அசிங்கமாக நினைப்பாங்களோன்னு தோணும். அப்போ மனசுக்கு வச்சு மறுவக்கூடாது. மறிக்கிட்டு அப்படியே வெடுக்கு நீங்கள் பேச அவர் வெடுக்குன்னு பேச ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவடையும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி சங்கட்டமும் ஒரு வேளை வேற யாரும் மனசுக்குள்ளே இருக்கணும் நம்ம புருஷனுக்கு அப்படின்னு பொண்டாட்டி நினைக்கிறதும். பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் கல்யாணம் முடிச்சு வந்ததுலேருந்து நம்ம வெடுக்கொடுக்குன்னு பேசுகிறாள் வேற யாரும் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாளோ அப்படின்னு அவன் நினைக்கிறதும் குடும்பத்தை திசை திருப்பிக்கிறோம். அதனால புருஷனாக இருந்தாலும் பொண்டாட்டியாக இருந்தாலும் நம்ம குடும்பம் தான். நம்மளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்த ஒதுங்கி இருந்தாலும் ஒருத்த போய் வழியை பேசி நல்லபடியாக சமாதானமாக வாழுங்க. அப்படி வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா என்னைக்கு வாழ்க்கை மேம்பட்டு நல்லா இருக்கும். இதெல்லாம் என் வாழ்க்கையிலே நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன். என் புருஷன் வேலை பார்த்துட்டு வந்துட்டு அழுத்து போய் அசந்து போய் தூங்குனாருன்னா நான் உண்மையிலேயே என் புருஷன்ட்ட எனக்கு என் புருஷனோட சந்தோஷமாக இருக்கணும், நல்லா நம்மளை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா அது ஒரு ஒரு இயற்கையான ஒரு இதுதான். அது அசிங்கம்லாம் கிடையாது. எல்லா பொம்பளைகளுக்கும் எல்லா ஆம்பளைகளுக்கும் இருக்கிற ஒரு இயற்கையான ஒன்று தான். அப்படி இருந்துச்சுன்னா நான் என் வீட்டுக்காருக்கு கையை காலெல்லாம் மசாஜ் பண்ணி விட்டு அப்படியே இது பண்ணுறதுல அவரே என் மேலே பாசமாக என்னை கொஞ்சம் என்னை சந்தோஷமாக குடும்பம் நடத்தி கொண்டுட்டு போகிறேன். அதைத்தான் அந்த பிள்ளைக்கு சொன்னேன். அந்த பிள்ளைக்கு நல்லபடியாக நான் சந்தோஷமாக இருந்து உங்களுக்கு போன் அடிச்சிச்சு. அதே மாதிரி உங்கள் குடும்பத்துகளில் யார்ட்டையாவது அப்படி இருந்துச்சுன்னா தாய்மார்களே நல்லபடியாக குடும்பம் நடத்துங்க. பெரிய என்னை விட வயசான அம்மாக்கள்லாம் பார்க்குறீங்க, அவங்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்க. நான் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க சரிங்களா? என்னை விட வயசானவங்களாம் பார்க்குறாங்க. ஏன்ட்டு கேளுங்க, என்னை பார்த்தேன் ஏத்தே நல்லா பேசுகிற பாப்பா அப்படின்னு கை கொடுத்தவங்களாம் ஒரு அம்மாலாம் 60 வயசு இருக்கும், நல்ல நாகரீகமாக உடுத்தி ஒரு நல்ல டீச்சர் மாதிரி இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டில் என்னை பார்த்துட்டு கை கொடுத்தாங்க. நானும் நினச்சிட்டேன் ஐயோ பெரியவங்களாம் பேசுகிறாங்க, நம்ம குண்டக்க மண்டக்கெல்லாம் சில சமயம் பேசுகிறோமேண்டு. அப்படி பெரிய அப்பா அம்மா மாதிரி ஐயா மாதிரி இவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா நீ மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி பேசுகிறேன்னு நினச்சிக்கிறாதியே, தவறு இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏதோ என் மனசில் வட்டா அதான் உங்களுக்கு சொல்கிறேன். லைக் பண்ணுங்க, அந்த கைப்பையை அமைக்கி விட்ருங்க. போயிட்டு வரட்டுமா? போய் இந்த வீட்டு வேலையில் பார்க்குறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி பதார்த்தமாக அந்த கொண்டையோட வந்து உட்காந்துடுறேன். மண்டையை சீவி லிப்டிக் அடித்து கண்மையில் எந்த களமும் போட மாட்டேன். அப்படியே அழுகி ஓடி வந்துடும். நமக்கு இருக்கிற கண்ணே போதும், இந்த புருவமே போதும் உண்டு. என் நாத்தனாரெலாம் இந்த புருவத்தை போய் வெட்டுவாங்க. எப்படி எடுக்கிறது வலிக்கு வேணாம்ன்றுவேன். அப்படியே தான் புருவோம். அப்படியே மூஞ்சில போய் மஞ்சளை கஞ்சில குளிச்சு என்னைக்காவது ஒரு நாளைக்கு குளிச்சு முழுகி மக்களுக்கு மூஞ்சியை காட்டுவோம். எப்போ பார்த்தாலும் என்ன வச்சு மூலியை காட்ட முடியாது. நேற்று குளிச்சுட்டு உங்களுக்கு வீடியோவில் போட்டேன். அது சில பேர் இது உனக்கு தேவையான சொல்லிட்டியே. சரி சொன்னதில் தப்பு கிடையாது. கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் உடம்புக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒன்று இருந்துச்சுன்னா அதை யாரும் சொல்ல தோணும். அப்படித்தான் நினச்சிக்கிட்டேன். சரி எல்லோரும் லைக் பண்ணுங்கள். இனிமேல் இப்படியே பேசிவிடுவோம். என்ன இருக்குது, எனக்கு மேக்கப் போட்டு உட்காரணுன்றலாம் அவசியம் கிடையாது. எனக்கு அவசரமாக வேலையை வெட்டியும் கிடக்கும், பார்த்துக்கிட்டே கிடப்பேன். சரி நான் பிள்ளைகளுக்கு பூரா போனை கொடுத்துட்டு நான் வீட்டு வேலையில் பூரா பார்க்குறேன். என்ன சமைக்கிறது துவைக்கிறது துணிக்கிறது எல்லா வேலையும் பார்க்கணும். போயிட்டு வரட்டுமா? லைக் பண்ணுங்க அத்தக்கலாம். சொல்கிறது நான் சொன்னது கரெக்டாக தரத்தேன். யாரும் தப்பு எடுத்துக்கிறாதீங்க. என்ன இப்படி பேசிட்டு லைக் பண்ணுங்க. அந்த கைப்பு அமுக்கி விட்ருங்க. என்னது இது கட்டாக